சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். வேலையிடத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவமானமானது ஏற்பட்டது. ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவமானங்கள், நீங்கள் போன இடத்துல மரியாதை கிடைக்காமல் இருப்பது, உங்களை யாருமே மதிக்கவில்லை, உங்களுடைய பெயரை கூட யாருமே உச்சரிக்கவில்லை, அந்த ஒரு இடத்துல நீங்க எப்பொழுதுமே இருக்க மாட்டீங்க. அது உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காது. நமக்குன்னு ஒரு தனி கௌரவம், நமக்குன்னு ஒரு மதிப்பானது இருக்கு. அதை நம்ம தான் எப்போதுமே காப்பாற்றணும். மற்றவங்க அதை காப்பாற்ற தெரில அப்படின்னா ஒன்று அந்த ஒரு இடத்த விட்டு நம்ம விலகி விடணும். மீண்டும் அந்த ஒரு இடத்துக்கு வரும் பொழுது நம்ம அனைவருமே மதிக்கணும். அந்த அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த சிம்மம் ராசி அன்பர்கள். இது ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களுடைய எண்ணங்களிலும் பெண்களுடைய மனதிற்குள்ளேயும் இந்த ஒரு எண்ணங்களும் இந்த ஒரு விஷயங்களும் எப்போதும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் 6ஆம் வீடான உத்தியோக ஸ்தானத்திலும் 10ஆம் வீடான கர்மஸ்தானத்திலும் சனியின் கடுமையான பார்வையும் வக்ர கிரகங்களின் சஞ்சாரமும் இருந்த போது நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டீங்க. அந்த ஒரு கடுமையான சோதனைகள் இன்னமும் உங்களுடைய மனதுக்குள்ள இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத குழப்பங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டுமே தாங்க இருக்கு. நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக உங்களுடைய சொந்த வேலைகளை தூக்கத்தை தியாகம் செய்து நீங்கள் உழைத்த உழைப்பு அத்தனையும் வீணாகவே போய்விட்டது. ஆனால் நீங்கள் நினைத்தது ஒன்று, ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்தது வேறு ஒன்று. இதெல்லாம் நடக்கும் என்று நீங்க வாழ்க்கைக்குள்ள எதிர்பார்க்காத சில விஷயங்கள் உங்களுக்குள்ள நடந்து அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது என்று தான் கூற வேண்டும். உங்களை விட குறைவாக உழைத்த தகுதியற்ற நபர்களுக்கு முன்னால் நீங்கள் குனிய வேண்டிய ஒரு நிலைமையானது ஏற்பட்டது. தலை குனிந்து நின்று அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க அவங்கள பார்த்து நீங்க செய்த ஒரு தவறுக்காக ஒரு அவமானத்துக்காக நீங்க அவங்கள பார்த்து தலை குனிய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அந்த ஒரு நாளை என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இது மிகப்பெரிய ஒரு தவறு என்று நீங்களே உணரவ ஆரம்பித்து விட்டீர்கள். மேலதிகாரிகளின் சுயநலத்தாலும் உங்களுக்கு பின்னால் நடந்த சதி வேலைகளாலும் வேலையிடத்தில் உங்களுடைய மதிப்பானது குறைக்கப்பட்டது. உங்களின் சுயமரியாதையை இழந்து கொண்டும் மதிப்பு குறைந்த மனிதனாக நீங்கள் வாழ வேண்டியிருந்த அந்த ஒரு சூழல் உங்களை வதைத்து வாட்டி எடுத்தது. இது எப்பொழுது வேலை இடத்தில் இதை நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காத ஒரு விஷயமாகவே இன்னமும் உங்களுடைய மனதுக்குள்ள ஓடிக்கொண்டுமே தான் இருக்கும். அடுத்ததா குடும்பத்துல ஒரு முரண்பாடு. 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் ராகுவின் ஆதிக்கமும் குடும்ப அதிபதியின் பலவீனமும் நீடித்த போது உங்களின் சொந்த குடும்பத்திலேயே உங்களுக்கு முறையான மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்காமல் போய்விட்டது. அந்த முறையான அங்கீகாரமும் முறையான மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்காமல் போன அந்த ஒரு நாட்கள் இன்னமும் உங்களுக்குள்ள இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கிறது. குடும்பத்தின் நலனுக்காகவும் அவங்களின் மகிழ்ச்சிக்காகவும் நீங்க செய்த தியாகங்கள் அனைத்தும் கடுகளவும் மதிக்கப்படவே இல்லை. கடுகளவு கூட மதிக்கப்படாம அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத அக்கப்போர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கு. நீங்கள் எடுத்த நல்ல முடிவுகள் கூட தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு குடும்ப உறுப்பினர்களிடையே பெரும் முரண்பாடுகள் மற்றும் சண்டைகள் வெடிக்கவும் ஆரம்பித்தது. நீ என்ன செய்துவிட்டாய் என்ற ஒரு ஒற்றை கேள்வி உங்களுடைய நிலைக்குடிய செய்துவிட்டது. குடும்பத்தினரின் அலட்சிய போக்கு உங்களை சொந்த வீட்டிலேயே ஒரு அகதியை போல உணர செய்தது. அது இன்னமும் உங்களுடைய மனதுக்குள்ள இருந்து தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத மனக்கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் உருவாக்கி கொண்டே தாங்க இருக்கிறது. அடுத்ததா பண நஷ்டம். தனஸ்தானாதிபதியான புதன் பகவான் 6, 8, 12 ஆகிய மறைவிடங்களில் வக்ரம் பெற்றிருந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களின் கடின உழைப்பால் ஈட்டிய பெரும் பணம் மற்றும் பொருளாதாரம் அத்தனையும் நீரில் கரைந்த பெருங்காயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிட்டது. புதிய தொழில் முதலீடுகள் அல்லது உங்களை நாடி வந்து கஷ்டம் என்று கண்ணீர் வடித்தவர்களுக்கு கொடுத்த கைமாற்று கடன்கள் என பல வழிகளில் உங்களின் பொருளாதாரம் முடங்கி போனது. ஆனால் அதை நீங்கள் எதிர்பார்த்திருக்க கூட மாட்டீங்க. எதிர்பாராத ஒரு விஷயமாகவே அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கிறது. நீங்கள் கொடுத்த பணம் வேறு ஒரு ரூபத்தில் உங்களுடைய கையை விட்டு செலவாகிவிட்டது. அதனை நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் அவ்வளவு கவலைகளும் அவ்வளவு கஷ்டங்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தாங்க இருக்கிறது. வாங்கும்போது காலில் விழுந்து பணத்தை வாங்கியவர்கள் திருப்பி கொடுக்கும் பொழுது போய் கேட்டால் நம்மளையே ஏளனமாக பேசி இழுத்தடித்து கொண்டும் இருக்கிறார்களே. கையில் இருந்த சேமிப்பு அத்தனையும் இப்பொழுது கரைந்து விட்டதே. அன்றாட தேவைகளுக்கே நம்ம மற்றவங்ககிட்ட கை நீட்டக்கூடிய நிலைமை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்து விட்டது என்றெல்லாம் உங்களுடைய மனதுக்குள்ள பல யோசனைகளும் பல சிந்தனைகளும் இன்னும் ஓடிக்கொண்டுமே தங்க இருக்கும். இருந்தாலும் நீங்க கொடுத்த பணத்தையும் வாங்க முடியாமல் நீங்க மற்றவங்ககிட்ட நீங்க எப்பொழுதுமே கடன் வாங்க மாட்டீங்க. ஆனால் இந்த ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன செய்வது என்று தெரியாமல் கடனை வாங்கி கொண்டு இன்னமும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குரிய
வாழ்க்கைக்குள்ள ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் இது நிச்சயமா பொருந்தவா ஆரம்பிக்கும். இது நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள, அதாவது சிம்மம் ராசி வாழ்க்கையில குடும்பத்துல ஒரு ஒற்றுமையானது கிடைக்க ஆரம்பிக்கும். 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் இருந்த ராகு கேதுக்களின் தோஷங்களும் கிரகங்களின் வக்ர நிலைமைகளும் முற்றிலுமாகவே விலக ஆரம்பிப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரை நீடித்து வந்த இனம் புரியாத சண்டை சச்சரவுகளும் மனத்தாங்கல்களும் அத்தனையுமே பனி போல உருகிவிடும். எல்லாமே பனி போல உருகி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த ஒரு காலத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் நினைத்ததை விட ஒரு படி உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை மட்டுமே தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ள அமைய போகிறது. சிம்மம் ராசினரின் ராஜ கம்பீரத்துக்கு பரிசாக குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பும் பாசமும் பல மடங்கு உங்களுக்குள்ள அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யமானது கூடிவிடும். உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்ற சொந்த பந்தங்கள் உங்களின் உன்னத குணத்தை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் வந்து இணையவும் ஆரம்பிப்பார்கள். குடும்பத்தில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் தங்கும் தடையுமின்றி நடந்து ஏகப்பட்ட மகிழ்ச்சியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய இல்லம் இல்லம் இனிமே அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த நந்தவனமாக மாறிவிடும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கவும் ஆரம்பிக்கும். நண்பர்களினால் ஒரு ஆதரவானது கிடைக்கும். லாபஸ்தானமான 11ஆம் வீடு பலம் பெறுவதால் கடந்த காலங்களில் உங்களை ஏமாற்றிவிட்டு சென்ற போலி நண்பர்களுக்கு மத்தியில் உங்களின் கஷ்ட காலத்திலும் இன்ப காலத்திலும் கூடவே இருக்கும் உண்மையான நல்ல குணமுள்ள நண்பர்களின் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தும் அதிகார பதவிகளும் உள்ள புதிய மனிதர்கள் உங்களுக்கு நண்பர்களாக அறிமுகமாவாங்க. ஆனா அவங்க ஆரம்பத்துல உங்களுக்குள்ள வரும் பொழுது அவங்களுக்கும் உங்களுக்கும் பிடிக்காமலும் பேசுகின்ற வார்த்தைகள் கூட பிடிக்காமலும் நீங்க ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளும் புரிந்து கொள்ளக்கூடிய விதங்களும் பிடிக்காமலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இவ்வளவோ பிரச்சனைகள் ஆரம்பத்துல ஏற்பட்டது. ஆனால் நாட்கள் போக போக அவங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய தொழிலையும் எந்த அளவுக்கு முன்னேற்ற வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கவும் ஆரம்பித்தார்கள். பொருளாதார முன்னேற்றத்திற்கும் தொழில ஒரு வளர்ச்சிக்கும் பக்கபலமாக நின்று உங்களுக்கு பல புதிய வழிகாட்டுதல்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்வார்கள். தோள் கொடுக்க ஒரு நல்ல நட்பு கூட்டம் உங்களுக்கு எப்போதுமே அரணாக இருக்கும் என்பதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க புரிந்து கொள்வீங்க. புதிய முயற்சிகள்ல ஒரு வெற்றியானது கிடைக்கும். 3ஆம் வீடான வேதிய மற்றும் முயற்சி ஸ்தானம் வலுவடைவதால் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியும் மாபெரும் ஒரு வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். புதிய தொழிலை தொடங்குவது, புதிய வேலைக்கு விண்ணப்பிப்பது, புதிய கலைகளை கற்றுக்கொள்வது என நீங்கள் எதை தொடங்கினாலும் அதில் முதல் ஆளாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாக மட்டுமே தங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. தடைகளையும் சவால்களையும் உங்களுடைய அறிவுத்திறனால் தகர்த்தெறிந்துவிட்டு உங்களின் இலக்கை மிக துல்லியமாக அடையக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். தோல்வி என்ற சொல்லுக்கே உங்களுடைய அகராதியில் இடம் இருக்காது. தொட்டதெல்லாம் பொன்னாகும் அதிசயத்தை நீங்கள் காண்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும் என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெயரும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையும் உங்களுக்குள்ள அமைய போகுது. அதை நீங்க சரியா பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உயர்ந்து விடுவீங்க. இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க சரியாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள், உங்களுக்குள்ளேயும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள, அதாவது சிம்மம் ராசி வாழ்க்கையில குடும்பத்துல ஒரு ஒற்றுமையானது கிடைக்க ஆரம்பிக்கும். 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் இருந்த ராகு கேதுக்களின் தோஷங்களும் கிரகங்களின் வக்ர நிலைமைகளும் முற்றிலுமாகவே விலக ஆரம்பிப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரை நீடித்து வந்த இனம் புரியாத சண்டை சச்சரவுகளும் மனத்தாங்கல்களும் அத்தனையுமே பனி போல உருகிவிடும். எல்லாமே பனி போல உருகி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த ஒரு காலத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் நினைத்ததை விட ஒரு படி உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை மட்டுமே தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ள அமைய போகிறது. சிம்மம் ராசினரின் ராஜ கம்பீரத்துக்கு பரிசாக குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பும் பாசமும் பல மடங்கு உங்களுக்குள்ள அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யமானது கூடிவிடும். உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்ற சொந்த பந்தங்கள் உங்களின் உன்னத குணத்தை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் வந்து இணையவும் ஆரம்பிப்பார்கள். குடும்பத்தில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் தங்கும் தடையுமின்றி நடந்து ஏகப்பட்ட மகிழ்ச்சியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும்.
உங்களுடைய இல்லம் இல்லம் இனிமே அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த நந்தவனமாக மாறிவிடும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கவும் ஆரம்பிக்கும். நண்பர்களினால் ஒரு ஆதரவானது கிடைக்கும். லாபஸ்தானமான 11ஆம் வீடு பலம் பெறுவதால் கடந்த காலங்களில் உங்களை ஏமாற்றிவிட்டு சென்ற போலி நண்பர்களுக்கு மத்தியில் உங்களின் கஷ்ட காலத்திலும் இன்ப காலத்திலும் கூடவே இருக்கும் உண்மையான நல்ல குணமுள்ள நண்பர்களின் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தும் அதிகார பதவிகளும் உள்ள புதிய மனிதர்கள் உங்களுக்கு நண்பர்களாக அறிமுகமாவாங்க. ஆனா அவங்க ஆரம்பத்துல உங்களுக்குள்ள வரும் பொழுது அவங்களுக்கும் உங்களுக்கும் பிடிக்காமலும் பேசுகின்ற வார்த்தைகள் கூட பிடிக்காமலும் நீங்க ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளும் புரிந்து கொள்ளக்கூடிய விதங்களும் பிடிக்காமலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இவ்வளவோ பிரச்சனைகள் ஆரம்பத்துல ஏற்பட்டது. ஆனால் நாட்கள் போக போக அவங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய தொழிலையும் எந்த அளவுக்கு முன்னேற்ற வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கவும் ஆரம்பித்தார்கள். பொருளாதார முன்னேற்றத்திற்கும் தொழில ஒரு வளர்ச்சிக்கும் பக்கபலமாக நின்று உங்களுக்கு பல புதிய வழிகாட்டுதல்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்வார்கள். தோள் கொடுக்க ஒரு நல்ல நட்பு கூட்டம் உங்களுக்கு எப்போதுமே அரணாக இருக்கும் என்பதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க புரிந்து கொள்வீங்க. புதிய முயற்சிகள்ல ஒரு வெற்றியானது கிடைக்கும். 3ஆம் வீடான வேரிய மற்றும் முயற்சி ஸ்தானம் வலுவடைவதால் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியும் மாபெரும் ஒரு வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். புதிய தொழிலை தொடங்குவது, புதிய வேலைக்கு விண்ணப்பிப்பது, புதிய கலைகளை கற்றுக்கொள்வது என நீங்கள் எதை தொடங்கினாலும் அதில் முதல் ஆளாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாக மட்டுமே தங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. தடைகளையும் சவால்களையும் உங்களுடைய அறிவுத்திறனால் தகர்த்தெறிந்துவிட்டு உங்களின் இலக்கை மிக துல்லியமாக அடையக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். தோல்வி என்ற சொல்லுக்கே உங்களுடைய அகராதியில் இடம் இருக்காது. தொட்டதெல்லாம் பொன்னாகும் அதிசயத்தை நீங்கள் காண்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும் என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெயரும் ஒரு